அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நாம் பார்க்குற ஒரு சூப்பரான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிங் வகைகள்ங்க. அதாவது டெஸ்டிங் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது எந்த அளவு தெரிஞ்சு பண்ணுறான்றதை வச்சு 3 வகையாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக மேஜராக 2 தான், 3ஆக சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன? ஏப்பா உனக்கு ஒரு லாகின் பேஜ் கொடுத்துருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பாரு. சார் அது எப்படி ஒர்க் ஆகும், உள்ளே எப்படி வேலை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் தருவேன், வெங்கட் 1 2 3 அதை போட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்து சொல்லு அப்படின்னா அது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ உள்ளே என்ன நடந்திருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை. இன்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தெரியாமல் கான்செப்ட்ஸால் ஒர்க் ஆகுதான்னு பாருன்றது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அது ஒரு பிளாக் பாக்ஸுங்க. உனக்கு உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாதுங்க, மேலோட்டமாக டெஸ்ட் பண்ணலாம். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா உள்ளே இருக்கிற கோடிங்லாம் ஒழுங்காக எழுதியிருக்காங்களா அந்த அளவு போய் ஃபங்க்ஷனாலிட்டியும் செக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கோடிங்கும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இது இல்லாமல் கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதாவது உள்ளே இருக்கிற கோடை இன்டெப்த்தாக தெரியலனாலும் என்ன மாதிரி என்கிரிப்ஷன் நடக்குது, எந்த மாதிரி ஏபிஐலாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி செஷன்லாம் ஹேண்டில் ஆகுதுன்ட்டு ஓரளவு காம்பினேஷன் ஆஃப் பிளாக் பாக்ஸ். முழுசாகவும் தெரியாதுங்க. இங்கே இன்டர்னல் ரொம்ப அதிகமாக உள்ளே போக மாட்டாங்க, ஓரளவு தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது கிரே பாக்ஸ் டெஸ்டிங்வாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், கிரே பாக்ஸ் இதுதான் இன்னைக்கு நடத்துகிற உங்களுடைய முக்கியமான செஷனுங்க. கண்டிப்பாக இந்த செஷனை அட்டன் பண்ணுங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் நம்மளுடைய 3 to 4 கிளாஸில்.